கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளை மாறியிருக்கிறோம். தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? நாம் கனி கொடுப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே கனியில் நிலைத்திருக்கும்படியான ஒரு வாழ்க்கையிலே நாம் இருக்க நம்மை அதற்காகவே அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் பாவியாய் வாழ்ந்தபோது, அக்கிரமத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தபோது நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், நீதிமான்களை நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்து கொண்டு மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, அவரை நாம் சார்ந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை அவர் நமக்கு செய்து கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவிடம் எதை கேட்கிறோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து கொடுத்த கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? உன்னை போல் பிறனையை நேசி என்றார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி நம் மீது அன்பாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டுமாம். அதுவே கற்பனையாய் இருக்கிறது. அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து கனி கொடுக்கும்போது, கனியிலே நிலைத்திருக்கும் போது பிதாவானவர் மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் வாழ முடியும். அதற்கென்னே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அன்பு கூர்ந்து கனி கொடுக்கும்போது நம் தேவனுக்கு ஏற்ற ஜனங்களாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நாம் கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, கனியிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்பட வேண்டும். கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் போது, முடிவு வரையும் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதற்காகவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்மை அவர் துதிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று நம்மை துதிப்பதற்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய சீஷர்களாகிய நாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மார்க் எழுதிய சுவிசேஷ பகுதி 3ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைத்தார். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். எதற்காக? அந்த 12 பேரும் சீஷர்களாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க, பிரசங்கம் பண்ண, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அறிவிக்க, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அதற்காக சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வியாதியுள்ள ஜனங்களை குணமாக்கவும்,
பிசாசுகளை துரத்தும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து தேவன் அவர்களை ஏற்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ஏற்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் அவருடைய சீஷர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எதற்காக? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க, பிரசங்கம் பண்ண, வியாதி உள்ளவர்களை குணமாக்க, பிசாசுகளை துரத்தும்படிக்கு இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சீஷர்களாய் வாழ சீஷர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதற்காக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் எதற்காக நம்மை ஏற்படுத்தினார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை, ஆத்தும ஆதாயம், தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுப்போம். பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொண்டு அதை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் கனியுள்ள ஒரு வாழ்க்கையிலே நிலைத்திருப்போம். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். நம்முடைய உதடுகளிலே ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருப்போம். தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்துவோம். சீஷர்களாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வியாதி உள்ளவர்களை குணமாக்குவோம், பிசாசுகளை துரத்துவோம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம், கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருப்போம். கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நாம் எதையெல்லாம் ஜெபத்தில் கேட்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையா எங்களை பாதுகாத்து ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து வந்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், நமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய இரத்தத்தினால் கழுவி ஒரு விசை சுத்திகரிப்பீராக. எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரியமாய் வாழ, கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லை என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். மனமறங்கி உதவி செய்வீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, என் தேவன் மனமறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. கடனை அடைக்க கிருபை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனையோடு, கணவன் மனைவிக்கிடையே சண்டையோடு, குழப்பத்தோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். என் தேவன் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. உடைய தெய்வீக சமாதானத்தில் நிரப்புவீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தொழில் வியாபாரம் செய்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிகன்னு சொல்லி போகாதபடிக்கு அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு நீர் சமாதானத்தையும் மீட்பையும் உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டுமாப்பா. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீமையும் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. உடைய ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க.
வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாக எங்களோடு பேசுங்கப்பா. இப்படி சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருக்க புதுபலனை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை எதற்காக தெரிந்து கொண்டீர் என்று அறிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கனி கொடுக்கவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் எங்களுக்கு அதற்கேற்ற கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் வழிநடத்தி வந்த அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தீங்கு ஒன்றும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.